ரமண மகரிஷி காட்டிய பேராச்சரியம். விலங்குகளுக்கு மோட்சம் கொடுத்த கதை. மனிதர்களுக்கு மட்டும்தான் ஆன்மா இருக்கா? விலங்குகளுக்கு பகுத்தறிவு இல்லையே தவிர அவற்றுக்கும் மனிதர்களை போன்ற உணர்வுகளும் ஆன்ம தேடலும் இருக்கும்னு திருவண்ணாமலையில வாழ்ந்த பகவான் ரமண மகரிஷி நிரூபிச்சிருக்கார். ஒரு சாதாரண குரங்கு ரமணர் கிட்ட வந்து எப்படி ஞானம் பெற்றது? நவீன அறிவியல் விலங்குகளின் உணர்வுகளை பற்றி என்ன சொல்லுது? இதைதான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். திருவண்ணாமலை ஆசிரமத்துல ரமணர் அமர்ந்திருக்கும் போது அங்கே நிறைய விலங்குகள் சுதந்திரமா சுத்திட்டு இருக்கும். அதுல நொண்டி அப்படின்னு ஒரு குரங்கு இருந்தது. அந்த ஆசிரமத்துல இருந்த மற்ற குரங்குகளுக்கெல்லாம் அதுதான் தலைவன். ஒருமுறை அந்த நொண்டி குரங்குக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு. அது தன்னோட இறுதி காலம் நெருங்கிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரா பகவான் ரமணர் கிட்ட வந்து அவரோட மடியில படுத்துக்கிச்சு. மற்றவங்க எல்லோரும் அதை துரத்த பார்த்தாங்க. ஆனா ரமணர் அதை ஒன்றும் செய்யாதீர்கள், அது என்னிடம்தான் வந்திருக்கிறதுன்னு சொன்னார். தன் கைகளால் அந்த நொண்டி குரங்கோட தலை வருடி கொடுத்ததோடு கண்களை நேருக்கு நேராக பார்த்தார். ரமணரின் அந்த மௌனமான பார்வை அந்த குரங்குக்குள்ள ஒரு ஆழமான அமைதியை கொண்டு வந்துச்சு. பகவானோட மடியிலேயே அவரோட முகத்தை பார்த்துக்கிட்டே அந்த நொண்டி குரங்கு தன் உயிரை துறந்தது. ஒரு மனிதனுக்கு எப்படி இறுதி சடங்குகள் செய்யப்படுமோ அதே போல அந்த குரங்குக்கும் ஆசிரமத்துல சமாதி வச்சு முறைப்படி பூஜைகள் செஞ்சார் ரமணர். இதை வெறும் ஆன்மீக கதைன்னு நாம கடந்து போயிட முடியாது. நவீன அறிவியல்ல அனிமல் எம்பதி அப்படின்னு சொல்றாங்க. விலங்குகளுக்கு மனிதர்களின் பாசத்தையும் அவர்களின் உயர்வான அதிர்வலைகளையும் அப்படியே துல்லியமாக உணரக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ரமணர் அன்னைக்கு காட்டின அந்த பேரன்பு அந்த குரங்கோட மூளையில ஒரு மிகப்பெரிய அமைதியை ஏற்படுத்தி இருக்கு. உயிர்கள்ல மனிதன் மிருகம்னு எந்த பாகுபாடும் இல்ல, எல்லாத்துக்குள்ளும் இருக்கிறது ஒரே ஆத்மாதான் அப்படின்னு ரமணர் அடிக்கடி சொல்லுவார். அதைதான் அந்த நொண்டி குரங்கின் மூலமா உலகத்துக்கே அவர் உணர்த்தினார். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தணும்ன்றதுதான் ரமணர் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம். பகவான் ரமணர் காட்டிய இந்த ஜீவகாருண்யம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாயன்னு எழுதுங்க.